அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருக்கும். டிடிவி தினகரன் சார் தான் உண்மையானவர். ராணுவ கட்டுப்பாட்டோடு காக்கப்பட்ட இயக்கம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக திரு தினகரன் அவர்கள் கட்சியிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன் சொன்னார்கள். கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம். தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. சின்னம்மா தான் நான் நேரத்தை சொல்லிட்டேன். நான் சின்னம்மா தான் கட்சியுடைய பொதுச்செயலாளர். அப்ப அமைச்சர்களுக்கு பிளவு இருக்குன்னு சொல்றீங்களா சார்? அண்ணன் தம்பி கூட ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு சிலருக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும். பொதுச்செயலாளர் சின்னம்மா தான். பொதுச்செயலாளராக சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது தவறு என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அவர்களால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட டிடிவி தினகரன் அது துணை பொதுச் செயலாளர் அப்படின்றது நாங்கள் ஏற்றுக்கல. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதே நிலைப்பாடு தான் இன்னைக்கு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் ராணுவ கட்டுப்பாட்டோடு காக்கப்பட்ட இயக்கம். 1.25 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம். ஒற்றுமையோடு இருப்போம், இயக்கத்தை வழிநடத்தி செல்வோம். டிடி தினகரன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக சென்று பார்த்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 3 அணியாக இருக்கின்ற என்று சொல்கின்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் அவரை பார்த்துவிட்டு தான் வந்திருக்கின்றோம், வேறு எந்த ஆதரவும் கொடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்ப்பது ஒன்றும் தவறு இல்லையே. அவர் சிறைக்கு சென்று வந்திருக்கின்றார். ஏற்கனவே இந்த எங்களோட இணைந்து பணியாற்றிருக்கிறார். அவர் சிறைக்கு சென்று வந்ததால் அவர் போய் தனிப்பட்ட முறையில் போய் அவர் நலம் விசாரித்தவரில் ஒன்றும் தப்பு இல்லை. அதை போய் பார்க்குறாங்க. அதனால என் ஆட்சிக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை. ஜெயக்குமார் மட்டும்தான் பேசுகிறார், வேற எந்த அமைச்சரும் பேசல. ஜெயக்குமார் நன்றி மறந்து பேசுகிறார், நாகரிகம் இல்லாமல் பேசுகிறார்.